உங்க கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பானம் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. மருத்துவர்கள் சஜெஸ்ட் பண்ற ஒரு முக்கியமான பானம் இது. இது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கல்லீரல் தான் நம்ம சாப்பிடுற உணவை செரிமானம் செய்யறதுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு. கல்லீரல் எப்பவுமே நம்ம உடல்ல ஆரோக்கியமா இருக்கிற பட்சத்துல நம்ம நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கல்லீரல் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுது. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் அடிக்கடி பாதிக்கக்கூடும். ஃபேட்டி லிவர்ஸ் வரக்கூடும். ஏன்னா அதிகப்படியா அந்த கல்லீரலுக்கு இந்த ஆல்கஹால் அப்படின்றத குடுத்து நிறைய வேலைகள் குடுக்கும் பொழுது, தொடர்ந்து அந்த வேலைய அது பார்த்து கல்லீரல் வந்து டயர்ட் ஆயிடுது. குடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பானம் ரொம்ப சிறந்தது. மற்றபடி கல்லீரல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நார்மலா இருக்கிறவங்களுமேவும் இந்த பானத்த குடிச்சிட்டு வரலாம். தண்ணீர நல்லா கொதிக்க வச்சு, அதுல இஞ்சி, பூண்டு, பட்டை சிறு சிறு துண்டு சேர்த்து நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் கொதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க நிறைய தண்ணி ஊத்தி இத கொதிக்க வச்சு, நல்லா அது சுண்டி வர்ற நேரத்துல அதை இறக்கி ஆற விட்டு, அதுல எலுமிச்சை, தேன், ஒரு சிட்டிகை மஞ்சள் இத ஆட் பண்ணி இந்த தண்ணிய குடிச்சிட்டு வரணும். மது பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 முறை கூட குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பானம் தான் உங்க கல்லீரல 95% ஆரோக்கியமா வச்சுக்குது. முக்கியமா ஃபேட்டி லிவர் வராமலும் இது பாதுகாக்குது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சிறந்த பானம் அப்படின்னு சொல்றாங்க. வீடுகள்ல இருக்கக்கூடிய இந்த இஞ்சி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு அப்படின்ற மாதிரியான பொருட்கள் எல்லாமுமேவும் நம்மளுக்கு ஒரு மருந்தா தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில இந்த கல்லீரல சுத்தமா பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்கு இந்த ஒரு பானத்த நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். உடல் பருமனா இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள் கூட இத பருகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களே, இந்த ஒரு பானத்த தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. நீங்க ஏதாவது ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறதுமேவும் சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.